நீங்கள் வந்து கர்நாடகாவில் சாதாரணமாகவே நமக்கு தெரிஞ்ச செய்தி, நீங்கள் பெங்களூருக்குள்ளே போய் நம்ம டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சின்னதாக உரைச்சிட்டா கூட பெரிய வழக்கு போடுவான். அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி அடித்து நொறுக்குனா, நம்ம வண்டி அடித்து நொறுக்குனா கூட கண்டிப்பான். அப்போ அது ஒரு என்னென்னா, அது ஒரு ஒரு இனவெறி வந்தது எல்லா இடங்கள்லையும். நீங்கள் அந்த கேபிஎன் வண்டி அப்படியே அவங்க ஷெட்லேயே வச்சு கொளுத்தலாம். இப்போ காவேரி பிரச்சனை வந்த பிறகு இப்போ அதில் அங்கே இருக்கிற தமிழர்களை தொடர்ந்து தாக்குவது, அச்சுறுத்தலில் வச்சு கொள்வது, தமிழ் பெயர் பலகைகளை வந்து தார்பூசி அளிக்கிறது, உடைக்கிறது, இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக யார் இருந்தாலும் அவங்க தலையிட்டு கேட்கறது இல்லை. இப்போ இந்த 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட பிறகு 4 நாள் கழித்து முக்கியமான ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு விஜய். இப்போ முதல்வர் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் எங்கள் மாநிலத்தோடைய விவகாரத்தில் மற்றவங்க தலையிடக்கூடாது, அது முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த கடிதத்துக்கு பிறகுதான் அவர் அப்படி ஒரு பதில் அவர் சொல்றாரு. எங்கள் தமிழர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல என்று இவர் பேசணும். ஆனால் அவர் ஒரு லட்சக்கணக்கான பெரிய அளவிற்கு அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை நாங்கள் தான் சரியாக பேசுகிறோம், மற்றவங்களாம் சாதியம் பேசுகிறாங்க, குடிதேசியம் பேசுகிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் அவர்கள் பற்றி நிற்கணும். ஏன் வந்து அதை பற்றி நிற்கணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, சந்தேகத்தோடு நான் சொல்கிறேன். ஏன்னா காங்கிரஸோட அவர் நிற்கிறார். காங்கிரஸ் என்பது எழுத்துக்கு எழுத்து இந்த இன உரிமைகளுக்கு எதிரானது. துப்பாக்கி கொடுக்கணும், துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுக்கணும், இப்படி சில தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் பேசியிருந்தாங்க. உண்மையிலே அந்த மாதிரியான கோரிக்கைகள் தேவையாக இருக்குது. பச்சுக்கிது எனக்கு நானாவது பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னா போய் சாவ சொல்கிறேன் என்ன. இப்போ நீங்கள் வந்து மீன் வளம் வேணும், ஏற்றுமதி வேணும்லாம் கேட்குறீங்க. எங்களுடைய வாழ்வாதாரமும் அதுதான். இப்போ அங்கே போனோம்னா உனக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னா சும்மா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்ததுனால கிருஷ்ணா கமிஷன் போட்டான். அந்த அறிக்கையை வாங்கி குப்பையில் போட்டுக்கிட்டானே. ₹1 கொடுக்கல யாருக்கும். ஒரு சர்க்கரை ஆலையை ராத்திரியே தரமாட்டமாக்கினானுங்க. இவர் சக்தி சுகர்ஸ் தான். சர்க்கரை ஆலை என்ன சாதாரண விஷயம், அது சர்க்கரை ஆலையை தரமாட்டமாக்கிட்டான் ஒரே நைட்டில். ₹1 நஷ்டஈடு கிடையாது. ஒரு வாயிலும் சொல்லலை. அதனால் இது நீங்கள் வந்து எதிர் நடவடிக்கையின் மூலமாக காட்டணும். தமிழ்நாடு அரசாங்கம் காட்டணும். உனக்கு காவல்துறை இருக்குது, உனக்கும் கட்சி வேறு வச்சிருக்கிற. முல்லை பெரியார் விஷயத்தில் நம்ம அங்கே தாக்கப்பட்டு தேவாரத்துலலாம் வந்து தங்கினாங்க. பெரிய பெண்கள் கடுமையாக தாக்கப்பட்டாங்க, தோட்ட வேலைக்கு போன பெண்கள். நம்ம என்ன சொன்னோம், அங்கே நம்முடைய தமிழர்கள் தாக்கப்பட்டா இங்கே இருக்கிற மலையாள நிறுவனங்கள் பத்திரமா இருக்காது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கி. வெங்கட்ராமன் அவர்களோடு உரையாடுகிறோம். ஐயா வணக்கம். 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 கர்நாடகாவில் சில நாட்களுக்கு முன்பு 3 தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர் வந்து ஆடு மாடு மேய்க்க போனாங்க, அதுக்காக தான் போனாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் கர்நாடக அரசு மான் வேட்டையில் ஈடுபட்டிருந்தாங்க, கையில் ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. பதில் தாக்குதலில் அவங்க இறந்துட்டாங்க. இன்னும் சிலர் வந்து படுகாயமாக இருக்கிறாங்க. தொடர்ந்து ஆந்திராவில், கர்நாடகாவில், அண்டை மாநிலங்களில் தமிழர்கள் தாக்கப்படுவது ஒரு தொடர்கதையாக இருக்குது. இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான எந்த கோணத்தில் அரசு அணுகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து கர்நாடகாவில் சாதாரணமாகவே நமக்கு தெரிஞ்ச செய்தி, நீங்கள் பெங்களூருக்குள்ளே போய் நம்ம டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சின்னதாக உரைச்சிட்டா கூட பெரிய வழக்கு போடுவான். அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி அடித்து நொறுக்குனா, நம்ம வண்டி அடித்து நொறுக்குனா கூட கண்டுக்க மாட்டான். அப்போ அது ஒரு என்னென்னா, அது ஒரு ஒரு இனவெறி வந்தது எல்லா இடங்கள்லையும் புறையோடி போயிருக்கிற ஒரு அரசமைப்பாக அது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காவேரியில் தண்ணி கொடுக்கணும்னு கெசட் நோட்டிஃபிகேஷன், அது சட்டப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வந்து இதில் அரசிதழில் வெளியிட்டாங்க, அவ்வளோதான். அது யாரும் அரசாங்கம் முயற்சி பண்ணி அப்படின்னு இல்லை. அது வழக்கில் தொடர்ந்து போனதில் அவங்க குறிப்பிட்ட டேட் போட்டு அத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த தீர்ப்பை வந்து அரசிதழில் வெளியிடணும், அந்த காவிரி நடுவர் மன்ற அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை வெளியிடணும்னு போட்டாங்க, அவ்வளோதான். அதை வெளியிட்டதற்காக, அது அப்படி ஒரு ஆணை வந்ததற்காகவே அங்கே மிகப்பெரிய ஒரு இனக்கலவரத்தை நடத்தினாங்க கடந்த காலங்களில். ஆமாம், தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், தமிழர் வீடுகள் சூறையாடப்பட்டுச்சு.
வந்து தொகை தொகையாக தமிழர்கள் வந்து இதுக்கு 2 கட்டத்துலேயும் வந்தாங்க. அதுக்கு முன்னால் வந்து 1991 வந்தாங்க. இப்போ 2000 பிறகு 2007 பிறகு வந்தாங்க. அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்கள இனவெறி அரசாங்கம் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் தமிழர்களுக்கு எதிராக அது இருக்கிறாங்க. அந்த அந்த அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். அப்போ வந்து பொதுவாக வந்து வனத்துறை என்பது வந்து நடந்துக்கிறாங்க என்பது உண்மை. வனத்துறை வந்து தமிழ்நாட்டு வனத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தினுடைய வனத்துறையும் அங்கே இருக்கிற பழங்குடிகள், அந்த காட்டில் அந்த மலைவாழ் மக்கள், வெவ்வேறு சமூகத்தினுடைய மக்களாக இருந்தால் கூட, அல்லது மலைக்கு அருகில் இருந்து கீழிருந்து வந்து இப்போ ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்கே போய் மேய்ச்சல் பண்ணிட்டு திரும்ப வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையுமே அவங்க வந்து எதிராக நடந்துக்கிறது என்பது ஒரு பொதுவாக வனத்துறைக்கு இருக்கிற செய்தி. கூடுதலாக கர்நாடகாவில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தமிழர்கள் அப்படின்னா கேள்வி முறை கிடையாது என்பதனால அவங்க வந்து அதை செய்கிறாங்க. இப்படி அடிச்சானா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவான் பாருங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு தமிழர்களுடைய நிலைமை என்பது. வந்து இப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை அஸ்ஸாமில் வந்து பீகாரி ஆட்களுக்கு எதிராக வந்துச்சு. அப்போ வந்து ஒரு வதந்தி தான். அதை எதிர்த்து பீகார் அந்த போட்டி தேர்வில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு பீகாரிகளுக்கு எதிரான அஸ்ஸாம் இளைஞர்கள் தாக்குதல் நடத்தினாங்கன்னு ஒரு செய்தி. உடனடியாக அன்றைக்கு பீகாருடைய முதலமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் அஸ்ஸாமுக்கே போனார். நான் உங்களோட இருக்கிறேன், உங்கள் ஆட்சி எங்களோட இருக்கிறோம், நான் வந்து இந்திய அரசுக்கிட்டையும் மாநில அரசுக்கிட்டையும் நாங்கள் பேசுகிறேன், யாரும் அஸ்ஸாம் விட்டு வர வேண்டாம். தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு போயிட்டார். அவர் போய் அவங்க பேசுகிறார். நான் இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து தொகையாக தமிழர்கள் வெளியேற்றப்பட்ட போது அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி 91 அந்த பீரியடில் அவங்க என்ன பண்ணாங்க, வரவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த ஊருக்கு போகிறாங்களோ அதுக்கு ஒரு டிக்கெட்டு, ஒரு டப்பா சோறு, தங்கிறதுனா ஒரு மண்டபம் கொஞ்ச நேரத்துக்கு, இவ்வளோதான். அந்த ஆட்சியை போய் நேரையாக சந்தித்து பேசணும்ல. இந்த மாதிரி எப்படி நீங்கள் பண்ண முடியும், எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பேசணும்ல. அதுபோல் அவங்க பேசலை. கருணாநிதி எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவரும் பேசலை. இப்போ அது தொடர்ச்சியாக இருக்குது. நீங்கள் அந்த KPN வண்டி அப்படியே அவங்க ஷெட்லேயே வச்சு கொளுத்தலாம். இப்போ காவிரி பிரச்சனை வந்த பிறகு இப்போ அதில் அங்கே இருக்கிற தமிழர்களை தொடர்ந்து தாக்குவது, அச்சுறுத்தலில் வச்சு கொள்வது, தமிழ் பெயர் பலகைகளை வந்து தார்பூசி அளிக்கிறது, உடைக்கிறது, இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக யார் இருந்தாலும் அவங்க தலையிட்டு கேட்கறது இல்லை. இப்போ இந்த 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட பிறகு 4 நாள் கழித்து முக்கியமான ஒரு அறிக்கை கொடுக்குறாரு விஜய். வந்து வருத்தம் அளிக்கிறது அப்படியாக இப்படியாக தான் பேசுகிறாரு தவிர, இதே மாதிரி ஒரு ஜனநாயகன் படத்தை நிறுத்திட்டான்னா இவர் அப்படிதான் இருப்பாரு. அவர் ரசிகர் படத்தை விட்டு அது சண்டை போடுவார்ல. ஒரு முதல்வரா அதுக்கு மேல செய்ய முடியுமா? அவ்வளவுதான். அவர் என்ன செய்ய முடியுங்கிறது வேறங்க. முதல் விஷயம், அந்த மக்களோட நான் இருக்கிறேன், தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குதுங்கிறத முதல்ல அந்த மக்களுக்கு சொல்லணும். குறைந்தபட்சம் அது தேவை. நீங்க வந்து அந்த இடத்துக்கு போகணும். நீங்க வந்து நீங்க இவர் போலன்னா ஒரு அமைச்சரை, பொறுப்பான அமைச்சரை அனுப்பி எப்படி இப்படி நடத்தலாம் என்பது பேசணும். நீங்க வந்து காட்டுக்குள்ள நடக்குது, அதற்கு இப்போ நீங்கள் வந்து இவங்க ஆடு மாடு மேய்க்க போல மான் வேட்டையாட தான் போனாங்க அப்படின்னு சொன்னால் கூட சுட்டுக்கொண்டதில் என்னங்க, இது வழக்கமாக என்கவுண்டரில் சொல்லக்கூடிய செய்தியை சொல்கிறான். அவர் சுட்டார், நான் என்னுடைய தற்காப்புக்காக சுட்டேனுங்கிறது போலீஸ் வந்து சினிமாவில் உட்பட ஓப்பனாக இருக்கிறது பேசுகிறது. இப்போ அதுக்கான ஆட்கள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சில பேர் அவார்டு வாங்குறான் பாருங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது தானே, வெளிப்படையாக சொல்கிறது தானே, சும்மா இவனா கீறிக்கிட்டே அது பண்ணுறது. இது போலீஸில் நமக்கு தெரிஞ்ச செய்தி. இப்போ நீங்கள் ஒரு கேஸில் மாட்டினானா அவருக்கு வலது கால் உடையுது, கை உடையுது, அது எதுனா பாத்ரூமில் வலிக்கு கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட் அது. அது தனியாக யாருக்கு காணாமல் நேரடி சான்றுகள் இல்லாமல் சாட்சிகள் இல்லாமல் நடக்கிறதுனாலேயே அது ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுது. இப்போ கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் எங்கள் மாநிலத்தோடைய விவகாரத்தில் மற்றவங்க தலையிடக்கூடாது, அது முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த கடிதத்துக்கு பிறகுதான் அவர் அப்படி ஒரு பதில் அவர் சொல்றாரு. எங்கள் தமிழர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல என்று இவர் பேசணும். அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் போறேன்னா பார்த்துக்கலையே அவர். இப்போ இது ஒன்றும் புதுசு இல்லை. DK சிவகுமார் இப்போ புதுசாக பேசலாம். தொடர்ச்சியாக கர்நாடகத்தினுடைய வரலாறு அதுதானே, அங்கே தமிழர்களுடைய நிலைமை அதுதானே. அப்போ பேசணும் இல்லத. அவர் சொல்லுவார் நான் பார்த்துக்கிறேன் போறேன்னு. ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம், சரியான திசையில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, அது சரியில்லைன்னு வச்சுங்க. நீங்கள் இவ்வளவு வந்ததுக்கு பிறகு ஏதோ மேஜிஸ்ட்ரேட் விசாரணைகள் இல்லைன்னா அது கூட செய்யாமல் முடிச்சிருப்பானுங்க. அவ்வளோதான். அது வழக்கமாக ஊற்றி மூடுறதுக்கான ஒரு விசாரணைங்கிறது வழக்கமாக செய்யறது தானே.
அதில் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மக்களுக்கான இழப்பீடையும் வழங்கணும். அது அந்த ஊழல் நடந்தால் கூட அது வழங்கணும். அது மாதிரி தலையிடணும். இந்திய அரசுக்கிட்ட அதை பற்றிய உள்துறை அமைச்சகத்தோட சீரியஸாக அதை பற்றி பேசணும். ஓகே, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு இந்த சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பத்திற்கு 1 கோடி கொடுக்கணும், தலா 1 கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு தமிழ் தேசிய மாநாடும் நடத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கு முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வந்து மாநில சுயாட்சி இது மாதிரியான உரிமைகளை நான் முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட வலியுறுத்திட்டு வந்திருக்கேன், சுட்டி காண்பித்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் இன்றைக்கு கூட்டாட்சி வேண்டும், இப்படி பல்வேறு மாநில உரிமைகளுக்கான கோரிக்கைகளை மையமா வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறீங்க. திருமா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பொருத்தி பார்க்கிறீங்க? அது ஃபேஸ் வேல்யூவில் இந்த தேர்தல் அரசியலை பொறுத்தளவுக்கு என்ன பேசப்படுகிறதோ அதை மட்டும் வச்சு பார்க்க முடியல. அதற்கு உள்ளுக்குள்ளே ஒரு அஜெண்டா இருக்கும், சொல்லப்படாத ஒரு அஜெண்டா இருக்கும். நீங்கள் வந்து வேற ஒரு கூட்டணிக்காகவோ அல்லது வேற ஒரு வழக்குக்காகவோ போவாங்க, ஆனால் ஒரு மனு கொடுப்பாங்க இப்போ பிரதமர்கிட்ட, உள்துறை அமைச்சர். இது நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இது ஒரு ஐயத்தோடு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த தீர்மானத்தை ஒரு நேற்றுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு தீர்மானம் ரொம்ப, அந்த மாநாட்டில் அவர் போட்டு அந்த அவங்களுடைய தொண்டர்கள் நடந்துக்கிட்ட விதமே பாவமாக இருந்துச்சு. அதுக்கு இடையில நின்று அந்த தீர்மானத்தை அவர் படித்தார். அந்த தீர்மானம் இந்த இறையாண்மை உள்ள இன மாநிலங்களுடைய ஒன்றியமாக தமிழ்நாட்டை, அதை இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறது தான் மையமான தீர்மானம். மற்றெல்லாம் அதை ஒட்டி நிறையா போட்டிருக்கிறாங்க. அந்த தீர்மானம் என்பது நல்ல முன்னேற்றம்னு நான் நினைக்கிறேன். அதில் அவர்கள் பற்றி நிற்கணும். ஏன் வந்து அதை பற்றி நிற்கணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, சந்தேகத்தோடு நான் சொல்கிறேன். ஏன்னா காங்கிரஸோட அவர் நிற்கிறார். காங்கிரஸ் என்பது எழுத்துக்கு எழுத்து இந்த இன உரிமைகளுக்கு எதிரானது. தேசிய பல்வேறு மொழி இன உரிமைகளுக்கு எதிரான ஒரு அதிகாரத்தை குவிக்கிற இன்னொரு கட்சி தான் காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லளவு மாறிடல. ஏற்கனவே அப்படி இருந்தால் பிறகு கூட மாறலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி கூட அவங்க இல்லை. எனவே வந்து அவர்களுடைய விடாப்படியாக அவங்கள கையில் வச்சுக்கிட்டு வந்து இவர் வந்து தேசிய இன உரிமைகள் பற்றி பேசுவது என்பதில் நமக்கு ஒரு ஐயத்தோடு தான் அதை அணுகிறோம். ஆனாலும் அது அந்த தீர்மானம் என்பது சிறப்பான தீர்மானம் தான், வரவேற்கக்கூடிய தீர்மானம் தான். ஒன்று. ரெண்டாவது, அவர் அதில் மிக முக்கியமாக அறிவித்தது வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த விஜய் கட்சியோட இந்த தவேகாவோட சிறுத்தைகளுடைய கூட்டணி தொடரும்ட்டார். அவர் டிக்ளரேஷன், முக்கியமான டிக்ளரேஷன் அதுதான். அது வந்து அதுக்கான காரணங்கள் இருக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியை அமைச்சரவையில் சேர்த்துக்கிற அஜெண்டா இருக்கலாம் விஜய்க்கு. அது வந்து சிறுத்தைகளுக்கு வழக்கமாக உள்ளூர் அளவில், கிராம அளவில் சிறுத்தை தொண்டர்களுக்கு ஒரு நெருடலாக வரலாம். அது இல்லைன்னு அதை கடந்து போவதற்கு அதை செய்யலாம். அதற்கு வந்து ஒரு நியாயம் சொல்வதற்கு நம்ம மாநில உரிமைகளை பற்றி நீங்கள் உறுதியாக நில்லுங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம். உண்மையாக இருந்தால் நல்லது. ஆனால் அவர் ஒரு லட்சக்கணக்கான பெரிய அளவிற்கு அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை நாங்கள் தான் சரியாக பேசுகிறோம், மற்றவங்களாம் சாதியம் பேசுகிறாங்க, குடிதேசியம் பேசுகிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறதுல வலிமையை வச்சிருக்கிறதுல நாங்கள் தான் முதன்மையாக பேசுகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் கூட்டினதை நீங்கள் ஒரு நல்ல செய்தியாக பார்க்குறீங்களா, இல்லை எப்படி அதை அணுகிறீங்க? நல்லது தான். அதில் எனக்கு ஒன்று, அதில் அதாவது எல்லா வந்தவங்களுக்கெல்லாம் தமிழ் தேசியம் புரிஞ்சிருக்குமாங்கிறதெல்லாம் அது எல்லா இயக்கத்துலையும் இருக்கிறது தான். அதை நான் அதை ஒரு பெரிய குறையாக பார்க்கல. அதை உறுதியாக முன்னெடுத்துட்டு போகணும். அந்த இயக்கத்தினுடைய மையமான கோரிக்கையாக அதை எடுத்துகிட்டு போனாங்க நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அது எப்படி வராங்கன்னு எதிர்காலத்தை பார்க்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஏற்கனவே பல நடவடிக்கைகளை பார்த்ததுனால நான் ஒரு சந்தேகத்தோடு அணுகிறேனே தவிர, அவர்கள் அதில் உண்மையாக இருந்துட்டா மகிழ்ச்சி தான். இப்போ நீங்கள் இன்னைக்கு கூட்டாட்சி, கூட்டரசு இப்படிங்கிற கூட்டரசு, இந்திய கூட்டரசு அப்படிங்கிறத மையப்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறீங்க. இப்போ திமுகவும் இது மாதிரியான முழக்கங்களை கடந்த காலங்களில் முன் வச்சிருக்கிறாங்க. ஆட்டுக்கு தாடி மாநிலத்துக்கு ஆளுநர், இதுக்கு இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க சொல்ற கூட்டரசு, கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் என்ன வித்தியாசங்க? இது வந்து ரெண்டு செய்தி. அதில் ஒன்று வந்து அந்த மாநில சுயாட்சி என்பது இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய தன்னரசு என்பதற்கும் அடிப்படையான வேறுபாடு உண்டு. அது ஒன்று, அதை நான் சொல்கிறேன், பிறகு விளக்குறேன். இன்னொன்று, அவங்க சொல்லக்கூடிய மாநில சுயாட்சி அதுலேயாவது அவங்க உறுதியாக நின்னால் ஒரு படி முன்னேற்றம் வரும். நம்ம அது வந்து எதுவுமே இல்லாத கோரிக்கை அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் தன்னரசு, இந்தியாவில் கூட்டரசு என்பது தான் எங்களுடைய மைய முழக்கம். அது எப்படின்னா, இறையாண்மை உள்ள தேசிய இன அரசாக தமிழ்நாடு இருக்கணும். இப்போ நேற்று திருமாவளவன் அந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் அதை சொல்கிறார். இறையாண்மை உள்ள தேசிய இன மாநிலங்களின்
ஒன்றியமாக இந்தியாவை மாற்றி அமைக்கணும், இந்திய அரசமைப்பை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அதில் வந்து அது மாநில சுயாட்சிக்கும், இது மாநில சுயாட்சி என்று பார்ப்பது, கூட்டாட்சி என்று பார்ப்பது, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு நிர்வாக அதிகார பங்கீடாகத்தான் பார்ப்பதாக இருக்கும். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இது ஒரு இனப்பிரச்சனை. ஒரு இப்போ இனங்களுக்கு இடையில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என்பதற்கான ஒரு கேள்வி. எனவே அந்த இனங்கள்னு சொன்னாலே அதனுடைய பிறப்புரிமை, அதனுடைய தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமைங்கிறாங்கல்ல, அதுதான் இறையாண்மை. அந்த 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 இறையாண்மை உரிமை என்பது ஒரு மையமான அடிப்படையானது. அதுலேருந்து தான் எல்லாமே பிறக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்பயே கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் டிஃபரன்ஷியல் ஃபெடரேஷனுங்கிறாங்க, அசிமெட்ரிக் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இங்கே நமக்கு வந்து யார் வேணாலும் வந்து நிலம் வாங்கலாம், யார் வேணாலும் வந்து தொழில் தொடங்கலாம், யார் வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்னு இருக்குது. இங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே காஷ்மீரில் இருந்துச்சு, இன்றைக்கும் வந்து மிசோரம், நாகாலாந்து அங்கெல்லாம் வந்து ஆர்டிகல் 371 ABCDன்னு வரிசையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கானா உட்பட அதுக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து யாரும் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய இசைவு இல்லாமல் நிலம் வாங்கிட முடியாது. நிரந்தரமாக நிலம் வாங்கி குத்தகைக்கு வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து நிலத்தை வாங்கிட முடியாது. அது குறிப்பாக விளைநிலங்களை வாங்கவே முடியாது. இப்போ அப்படியான ஒன்று வந்து அங்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதை வழங்கக்கூடிய 371ங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்திலே தான் இருக்குது. ஏன் அங்கே கொடுத்துருக்கிறீங்க, ஏன் இங்கே கொடுக்கல அப்படின்னா, அது எசிமெட்ரிக்கல் ஃபெடரேஷனுங்கிறாங்க. ஒத்த தன்மை உள்ள கூட்டாட்சி இல்லை, அது வேறுபாடு உள்ள கூட்டாட்சி. இது அந்தந்த தேசிய அப்போ வந்து அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான இறையாண்மையை அங்கீகரித்து கொண்டு அந்தந்த தேசிய இனங்கள்டேருந்து எந்த அதிகாரங்களை பெறலாங்கிறத நீங்கள் அதுக்கான ஒரு உரையாடலுக்கான அரங்கம் இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 368ன்னு ஒரு பிரிவு இருக்கு. அதில் தான் இந்த தடவை 100 தடவை வந்து திருத்தி இருக்கிறதுக்கான விஷயமே 368 பயன்படுத்தி தான். இப்போ ஜிஎஸ்டின்னு வந்துச்சு, தலைகீழ புரட்டி போட்ட ஒரு சட்ட திருத்தம். அது மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட்னு இந்திரா காந்தி காலத்தில் 42வது சட்ட திருத்தம், அதுவும் அரசமைப்பு சட்டத்தையே மொத்தம் மாற்றி அமைத்த ஒரு திருத்தம். அது எல்லாமே 368 வழியாக வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து 368 வழியாக வர முடியாது. ஏன் அப்படின்னா, இந்திய மாநிலங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் முடியும். இந்திய மாநிலங்கள் அதை ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்து மாநிலங்களுடைய வரி விதிக்கிற அதிகாரத்தை பறித்து விட்டது அப்படின்னு பொதுவாக உண்மைதான். ஆனால் அதை இந்திய மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாதது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய குறை இல்லை. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இந்திய ஆட்சி இருக்குது. இங்கேருந்து பறித்துட்டு போகக்கூடிய வரி வருமானத்தெல்லாம் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் போய் கொட்டுறான், ராஜஸ்தானில் போய் கொட்டுறான். அதனால் அவர்கள் பயனாளிகள். அதனால் அவங்க வந்து எங்களுடைய அதிகாரம் பறி போயிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற முதலமைச்சர் யாரும் பேச மாட்டாங்க. எதிர்கட்சி முதலமைச்சர் இருந்தாலும் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அதன் மூலம் பயனடைகிறாங்க. அதனால் அதே மாதிரி இப்போ நீட்டு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீட்னால பயனடையக்கூடியவர்கள் இந்தி மாநிலத்துக்காரங்க. அந்த பசங்கள்லாம் இங்கே வந்து சௌரியமாக படிச்சுட்டு போயிடுவான். அதனால் இது வந்து பொதுவாக மாநில உரிமை போயிடுச்சு, கல்வி உரிமை போயிடுச்சு என்று சொன்னாலும் அதனால பயன்பெறக்கூடியவர்களாக இந்திய மாநிலங்கள் இருப்பதனால, ஏன்னா அது வந்து எங்க இருந்தாலும் டபுள் என்ஜின் சர்க்கார். அது வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் திமுக தொடர்ந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு அவ்வப்போது அவங்க சில இடங்கள்ல பேசுறாங்க. அது வந்து ஏன்னா இடையில பேசுறேன். ஆனா கேட்கறதுல ஒரு அடிப்படை நியாயம் என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான காலத்தில் இருந்த உரிமையாக இருந்துச்சு. அது மாநிலங்களுக்கான மொத்தமும் மாநிலத்தினுடைய உரிமை தான். அது வந்து கல்வி தொடர்பானது பல்கலைக்கழகம் வரையிலும் ஆய்வு கல்வி வரையிலும் எல்லாமே மாநில அதிகாரத்தில் தான் இருந்துச்சு. இப்போ திமுக, அதிமுக, இப்போ தாவிகாவும் அந்த கோரிக்கையை பேசுறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான தேர்தல் அரசியல் கட்சிகள் அதை பேசும் பொழுதும் அழுத்தம் கொடுக்கும் போதும் ஏன் அதற்கு இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அது ஒத்திசைவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கிறத வந்து உண்மையாக கொடுக்குறாங்களாங்கிறது அவனுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் வந்து இவர்கள் நம்மகிட்ட பேசுறதை வச்சு நம்ம பேசுகிறோம், சட்டமன்றத்தை தீர்மானம் வச்சு நான் அதை நம்புகிறோம். அதை எடுத்துக்கிட்டு இவங்க போய் வேற என்ன பேசுறாங்கிறது இருக்குல்ல, இது இவங்க லட்சணம் அவன் தெரிஞ்சதுனால தான் அவன் பயப்படாமல் இருக்கிறான். இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதோட அந்த இவங்க உண்மையா இல்லைங்கன்னு சொல்ல வரணும். உண்மையா இல்லை, அதாவது தீர்மானம் நிறைவேற்றுறது நமக்காக, நம்ம மக்கள்கிட்ட நம்ப வைக்கிறதுக்கு. நாளைக்கு ஒரு ரெக்கார்டில் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு முரண்பாடு வந்துச்சுன்னா இந்திய ஆட்சியாளர்களோட இதை வச்சுக்கிட்டு நான் இதுக்காக தான் சண்டை போட்டேன்னு சொல்றதுக்கான ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாங்களே தவிர உண்மையாக இவங்க இல்லை. அது ஒரு அடிப்படையானது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 368 அல்ல,
எல்லா தேசிய இனங்களுக்கும், நான் சொல்றது என்னன்னா எல்லா மாநிலங்களுக்கும் அல்ல, எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கும் சம எண்ணிக்கை உள்ள உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசமைப்பு அவையை நீங்க உருவாக்கணும்னு சொல்றோம். உங்களுக்கு இப்ப இவங்க மாநில சுயாட்சி இதெல்லாம் கேட்பதற்கும் நாங்களுக்கும் மிக அடிப்படையானது அதுதான். நீங்க 368 ரூட்ல தான் வரீங்க. நீங்க 368 ரூட்ல இது வரவே வராது. அது தெரிஞ்சுதான் அவங்க செய்யறாங்க. ஏன்னா நீங்க தென் மாநிலங்களுடைய கான்க்ளேவ்னு போடுறாரு இவரு. அவ்வளவுதான். இப்ப ஜிஎஸ்டிக்கு இவருக்கு நட்பா இருக்கக்கூடிய முலாயம் சிங் யாதவ் சேர மாட்டாரு. ஏன்னா அதுக்கு அவர் பயனாளி, அந்த மாநிலம் பயனாளி மாநிலம், அவங்க போய் எதிர்க்க மாட்டாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய இவர் சேர மாட்டார். முலாயம் சிங் யாதவ் இவர் யாதவ் கட்சி இருக்குல்ல, அவர் சேர மாட்டார். ஏன் அப்படின்னா பீகாருக்கு இங்கே நீங்கள் அவங்கள்ட்ட ₹1 வசூல் பண்ணான்னா ₹7 கொடுக்குறான் பீகாருக்கு. அந்த ₹7 எங்கேருந்து வருது? தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி கர்நாடகாத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தானே. ஆனால் அது மாதிரி இப்போ நாகாலாந்து இருக்குது. நாகாலாந்து வெவ்வேறு வகையில் உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கிற மாநிலம் தான். ஆனால் இங்கே ஜிஎஸ்டியில் அவங்க பயனாளிகள். எனவே அவங்க ஜிஎஸ்டி எதிர்க்கவே மாட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் பேசினார். எப்படி அங்கே ஒன்றுமே நம்மளால பேச முடியல அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கையில் பிரதிநிதி இருக்கிற மாதிரி தெரியும். அவர்கள் இந்திய அரசோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் பயனடைகிறவர்கள். அப்போ அதனால அந்த ரூட்ல போகவே கூடாது. இதை மாற்றி அமைப்பதற்கு எல்லா மொழி வழி இனங்களுக்கு, இப்போ இந்திக்காரனுக்கு 10 மாநிலம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இனம்னு வை. இல்லை இந்திக்காரன் நாங்கள் இனம் இல்லை, போஜ்புரி தனி, மைத்திலி தனின்னு உண்மையை சொன்னான்னா வச்சுக்க. அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்க அவங்களை இதை பண்ணி எல்லாருக்கும் சம எண்ணிக்கையில் வச்சிருங்க. இப்போ நீங்க தொகுதி மறுவரையில பாஜக என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லா இடங்களையும் சரிசமமா 50% அதிகரிக்கிறோம், 39ங்கிறது நமக்கு 59 மாறப்போகுது, அந்த கூடுதலா வரக்கூடிய இடங்களும் மகளிருக்கு தான் இடஒதுக்கீடா கொடுக்க போறாங்க. இன்னைக்கு 7.18 இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தொகுதி மறுவரை வந்துச்சுன்னா 7.23 கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் முதல் விஷயம் நான் சொல்லிக்கிறது முதல்ல இருக்க கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதாவது இந்த மாநில சுயாட்சி 368 ரூட் வழியா சட்ட திருத்தத்துன்னு கேட்குறாங்கல்ல. நான் முதல் கேள்விக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த மாநில சுயாட்சி வேறு, இந்த நாங்கள் சொல்லக்கூடிய கூட்டரசு என்பது அடிப்படையில் வேறு. சரி, அது நான் முடிச்சிடுவோம். இப்போ இந்த பிரச்சனை இருக்குல்ல, தொகுதி மறுவரை விஷயம் இருக்குல்ல, தொகுதி மறுவரையில் இவங்க திமுக ஆதரிக்கிறதுக்கான ஒரு ரூட்டை பிடிக்கிறாங்க. இது ஏற்கனவே தொடங்கினது தான். முன்னாடி அவங்க பேசும்போது, இதுக்கு போன செஷனில் அவங்க பார்லிமெண்ட்டில் அதை வைக்கும்போது அந்த முன்மொழிந்த வரைவு மசோதாவில் அது இல்லை. அதை முன்வைத்து பேசுகிற போது அமித்ஷா பேசினாரு, எல்லாருக்கும் 50% ஏற்றிடுவோம், அந்த ஏறுற 50% மகளிருக்குன்னு ஒதுக்கீடு பண்ணுவோம். அப்போ 2 வகையில் பிரச்சனை இல்லை. ஒன்று, இருக்கிற ஆண்கள்டேருந்து குறைக்க வேண்டியதில்லை, ஆண்களுடைய கோபத்தை பெற வேண்டியது அவசியம் இல்லை. 2வது, நான் எல்லாருக்கும் 50% ஏற்றுறேன் அப்படிங்கும்போது இவர்களை இறக்கி விட்டுறலாம். அப்படிதான் பண்ணிதான் சரி. அதனால நீங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க, இதை நீங்க வரைவு மசோதாவில் ஏன் வைக்கல? அமித்ஷா வாய்மொழியா பேசுறாரு, அதை வைங்க, நாங்க அதை பத்தி பரிசீலிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்பயே அதுக்கான இடைவெளி கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன, அன்னைக்கு ஜெயக்குமார் தான் இதை முதல்ல சொன்னார். அனைத்து கட்சி ஸ்டாலின் கூட்டின கூட்டத்துல அதிமுக ஜெயக்குமார் தான் அதிமுக சார்பில் பேசினார். 7.18 இருந்துச்சுன்னா அதை குறையாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு. அப்பயே இவங்க அதற்கான ஸ்பேஸ் வச்சு தான் பண்றாங்க. இப்ப நீங்க பார்வைக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே ஏறுது. ஆனா சட்டம் என்ன, நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா நிறைவேறணும்னு சொன்னா வந்திருந்து வாக்களிப்பவர்களில் எளிய பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி, எளிய பெரும்பான்மை அப்படின்னா ஒரு ஓட்டு ஜெயிச்சா போதும். அதாவது யாரு, வந்திருப்பவர்கள், வந்திருந்து வாக்களிப்பவர்கள். வாக் அவுட் பண்ணிட்டாங்க அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளணும்னா அதுல ஒன்றும் கணக்கே கிடையாது. இப்ப வந்திருந்து வாக்களிப்பவர்களில் பெரும்பான்மை அடிப்படையில் தான் பல சட்டங்கள் நிறைவேறுது. அந்த பெரும்பான்மை ஏற்கனவே இந்தி மாநிலங்கள்கிட்ட கொஞ்சம் குஜராத்தை சேர்த்துக்கிட்டானா வந்துடும். இன்னைக்கு எந்த கேள்வி முறையும் இல்லாம போயிடும். நீங்க அதே விகிதாச்சாரத்தில் அங்க போனா கூட சிம்பிள் மெஜாரிட்டிங்கும் போது அவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சிடும். இன்னும் 1-2 மாநிலங்களை சேர்த்துக்கிட்டான்னா எதுவுமே பண்ண முடியாது. தெற்க மாநிலங்கள், இப்ப நீங்க இங்க இருக்கிற 4 மாநிலங்களும் ஒன்னா நின்று ஒரு குரல் கொடுத்தா கூட ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, கவலையே பட வேண்டாம். இப்ப சௌமியா அன்புமணி ஒண்ணு சொல்றாங்கல்ல, ஒரு பாராளுமன்ற தொகுதிங்கிறது அவ்வளவு பெருசா இருக்கு, இதை பிரிக்கிறாங்க, பிரிச்சா நல்லது, நான் நினைச்சா கூட என்னுடைய தொகுதி மக்கள் எல்லாரையும் போய் பார்க்க முடியல, பார்த்து என்ன பண்ண போறாங்க?
எதுக்கு இந்த இவ்வளவு நம்பரு? உண்மை என்ன தெரியுமா? இது இப்ப சைனாவில் பார்லிமெண்ட் வச்சிருக்கிறான். அது ஒரு மாநாடு மாதிரி நடக்கும். எந்த உறுப்பினரும் பேச முடியாது. இப்ப இன்னைக்கே என்ன நடக்குது? இந்த 543 பேர் இருக்கும்போது எவ்வளவு பேர் அதுல அந்த விவாதத்துல கலந்துக்கிறாங்க? எவ்வளவு நேரம் கிடைக்குது? ஏற்கனவே இருக்கிற விவாத நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பழையபடியே கொடுத்தாங்கன்னு வச்சுப்போம். இந்த நேரு காலத்துலலாம் நிறைய நேரங்கள் கொடுத்தாங்க, பேசுனாங்க, போனாங்க. அப்படியே இருக்கட்டும். என்ன இது வந்துடும்? இப்ப நீங்க வந்து இப்ப இருக்கிறத அப்படியே 846 மாத்தினீங்கன்னா விவாதத்தில் யாரும் கலந்து கொள்ள போறது இல்லை, சும்மா இருப்பாங்க. இவரு போய் ஒரு 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 கவுன்சிலர்ஸ் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கறாங்க சௌமியா. ஒரு வார்டு கவுன்சிலர் வந்து சின்ன வார்டா இருந்தா நல்லது, வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ற வேலையை தான். அது சரி, பார்லிமெண்ட் மெம்பருக்கு என்ன வேலை? போய் தொகுதியில போய் நான் போய் பார்க்கணும்னா ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் திட்டுறான். ஏன்னா வேற வேலை நடக்கலைங்கிறதுனால இப்பதான் வந்திருக்கிறான்னு கேட்கறான். அப்ப அதுக்காக வந்து குறைச்சிட முடியுமா? அப்ப என்ன ஆகும்னா, இந்த 804 அதாவது எப்படின்னா, எல்லோரும் பேசுங்கள் அப்படின்னு சொல்லுவது யாரும் பேசாதீர்கள் என்பதற்கான இன்னொரு வழி அது. புரியுதா? எல்லோரும் பேசுங்கள் என்று சொல்லுவது யாரும் பேசாதீர்கள் என்பதற்கான விஷயம் தான் அது. பார்த்தா ஜனநாயகம் மாதிரி தெரியும். அதை வந்து என்ன ஆகும், கடைசியா என்ன, கை தூக்குறது தான் இறுதியா முடிக்கும். கை தூக்குற எண்ணிக்கை இந்திக்காரனுக்கு அது மாதிரியா கூட போயிடும். அவ்வளவுதானே? ஆமென்க இல்லை என்க, அவ்வளவுதானுங்க. அதுக்கு மேல என்னங்க பேச போறாங்க? அது இப்பயே அப்படிதான் நடக்குது. எண்ணிக்கை அதிகரிச்ச பிறகு விவாதமே இல்லாம நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமே எஸ் நோ தான். அப்ப வந்து இந்திக்காரனுக்கு வந்து எல்லாரும் ஒண்ணா நிப்பான். நமக்கு எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்தும். சௌமியா சொல்றது பார்த்தா ஜனநாயகம் மாதிரி தெரியும். உண்மை என்ன, பார்லிமெண்ட் மெம்பருக்கு என்னங்க வேலை? நான் போய் கிராமமா ஏன் சுத்தணும்னு கேக்குறீங்க? உனக்கு வந்து இப்ப உங்க தொகுதியில் இருக்கிற ஏதாவது குறிப்பிட்ட பிரச்சனையா அது பார்லிமெண்ட்ல எழுப்ப வேண்டிய சட்ட பிரச்சனைன்னு எழுப்புறது தான். முனிசிபாலிட்டி வார்டு மெம்பருக்கான வேலை இல்லை உனக்கு. எல்லாரும் ஒரே கேள்விதான். யாரு தேர்தலுக்கு போனாலும் சரி, பார்லிமெண்ட்டுக்கு நிக்கிறாதா இருந்தாலும் சரி, உள்ளாட்சிக்கு நிக்கிறாளா இருந்தாலும் உங்க தெருவுக்கு லைட்டை போடுவேன், உங்களுக்கு சாலைக்கு போடுவேங்கிறதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது 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 வந்து உண்மையான விஷயம். அது அப்படி இருக்க வேண்டிய அது சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டிய இடம் பார்லிமெண்ட். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், தமிழ் தேசிய பேர் இயக்கத்துல பார்லிமெண்ட் மெம்பர் என்பது ஃபுல் டைம் மெம்பராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சிட்டிங்க்கு வந்தா காசு கொடுங்க, மற்றெல்லாம் அவன் தொழில் செய்யட்டும், வேலை பார்க்கட்டும். மற்ற நாடுகள் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஃபுல் டைம்ல மெம்பரே கிடையாது. மந்திரியா இருக்கிறவன் தான் ஃபுல் டைம் எம்ப்ளாயி. இந்த எம்பி எம்எல்ஏலாம் சும்மா கோயில் மாடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் படி கடின்னு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எதுக்கு அது? அவருக்கு என்ன வேலைங்கிறனா? செஷனுக்கு வராரா, அவருக்கு நல்லபடியா படியை கொடுங்க, அவருக்கான ஏற்பாடு பண்ணி கொடுங்க. வராருனாக்க வந்து இந்த தங்கறதுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் கொடுங்க. நிரந்தரமா அந்த ஹாஸ்டல் என்னத்துக்கு இது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு இது இந்த சிஸ்டத்தை வந்து இன்னும் விரிவாக்கணும்னு கேட்கறாங்க சௌமியா. பார்வைக்கு பார்த்தா ஜனநாயகம் மாதிரி தெரியும். அது உண்மை இல்லை, ஜனநாயகத்தை கொல்லக்கூடிய ஒரு வழி அது. விசிகா நாங்களும் தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்றாங்க. பாமகவும் பல இடங்கள்ல தமிழ் தேசியம் அப்படிங்கிறத கிளைம் பண்ணிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரியான தமிழ் தேசியம் பேசக்கூடிய தேர்தல் அரசியலில் பங்கேற்கக்கூடிய கட்சிகளே பல கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ திக ஒன்று சொல்றாங்கன்னா அதை பல்வேறு திராவிடர் அமைப்புகளோ திமுகவும் அதிமுகவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஒரு தலைமைத்துவத்துல இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை, பொது பிரச்சனைகளை ஏன் அதை ஒருங்கிணைக்க கூடாது? இல்லை, அது வந்து திராவிட கழகம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது என்பதும் மாயை. திராவிட கழகம் பெரியார் காலத்திலிருந்து ஆளுகிற கட்சியோடு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது தான். இவங்க சொல்றது அவங்க கேட்டாங்க என்பது உண்மை இல்லை. கொள்கைகளை யாருக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்குவாங்க, அல்லது அதனால அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு வாக்கு பயன் இருக்குன்னா ஏற்றுக்குவாங்க. அது ரைட்டு, வரட்டும். எல்லாமே ஒவ்வொரு காரணத்தினால தான் வரும். எல்லாமே அப்பழுக்கு இல்லாமல் தான் உண்மை நடக்கும்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு நோக்கத்துக்காக நடக்கட்டும். நடந்தால் நம்ம பார்ப்போம். அதுல வந்து யாருக்கும் அப்படியானது இல்லை. நீங்க வந்து அப்படி வரலாற்றில் உருவானது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ் உருவாக்கின ஒரு அமைப்பு பிஜேபி. அப்படி நாங்க உருவாக்கின எந்த அமைப்பும் கிடையாது தேர்தல் கட்சிகள்ல. ஒத்த கருத்து வந்துச்சுன்னா நம்ம ஒத்து போவோம், அவ்வளவுதான். இந்த கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து சொல்றோம். இந்த பதவி அரசியலுக்கு வெளியில் நின்று அப்பழுக்கு இல்லாமல் சொல்றோம். அதை எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட மதிக்கிறாங்க. அந்த வகையில் இது பரவட்டும், அவ்வளவுதான். இப்போ நீங்க பேசும்போது தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இடம் வாங்குவதை முறைப்படுத்தணும், கட்டுப்படுத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் கூடுதலா இந்த இன்னர் லைன் பெர்மிட், இது மாதிரியான விடயங்கள்லாம் சொல்றீங்க. இந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிறது என்ன, தமிழ்நாட்டுக்கு அது ஏன் தேவைப்படுது? இப்போ இன்னைக்கு தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட
1 கோடி பேர் இந்திக்காரங்களும் வேறு மாநிலத்துக்காரங்களும் இருக்கிறாங்க. நான் சொல்றது ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்க நான் சொல்லலை. இப்போ வந்திருக்கிற குறிப்பாக இந்திக்காரர்கள் அதிகம். குறிப்பாக சொல்லப்போனால் 1990க்கு பிறகு இந்த உலகமயம் வந்ததுக்கு பிறகு நிறைய தொகையாக வந்துட்டாங்க. நீங்க கூலி வேலையால் தான் வர்றாங்க, கட்டட வேலைகளுக்கு தான் வர்றாங்க. அதே மாதிரி வணிகத்திலையும் தொழிலையும் மார்வாடிகள் ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கூட மார்வாடிகள் இந்த இடங்கள் வாங்க மாட்டாங்க, நிரந்தரமான பில்டிங்கில் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணால் கூட வாடகை வீட்டில் இருப்பான் அல்லது லீஸுக்கு எடுத்து இருப்பான். இப்போ இன்னைக்கு அவனே பில்டர் ஆகிட்டான். என்ன காரணம்னா இங்கே நிலைத்து வாழ்ந்தெல்லாம் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இப்போ நீங்கள் இப்போ ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு மொழி வழி தேசிய இனத்தினுடைய தாயகம் தான் மாநிலம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட வகையில் தான் 1956 அந்த மொழி வழி மாநிலம்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு தேசிய இன வழி தாயகம் தான். அதை ஏற்றுத்துக்கிறாங்க. அதை நாம் அதனுடைய பண்பாடை பாதுகாப்போம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதற்கு நேர் எதிரானது. அதனால தான் இந்திய அரசமைப்பு சட்டமே எல்லாரும் போய் இந்திய குடிமக்கள் யாரும் எங்கேயும் போய் தொழில் செய்யலாம், வணிகம் செய்யலாம், குடியிருக்கலாம்னு சொன்னாலும் கூட அதற்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சட்டத்திலே வச்சிருக்கிறான், அரசமைப்பு சட்டத்திலே வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இப்போ கர்நாடகாவில் அவங்க சரோஜினி மகிழ்ச்சி குழுவை போட்டு நீங்கள் கீழ்நிலை வேலை வாய்ப்புக்கு 80 விழுக்காடு 100 விழுக்காடு ரொம்ப மேனுவல் ஜாப் என்பது 100 விழுக்காடு கன்னடர்களுக்கு தான், அதற்கு மேலே இருக்கிறதுக்கு 80 விழுக்காடு, உயர்மட்ட அதிகாரிகள் அப்படிங்கிறதுக்கு 70 விழுக்காடு அப்படிங்கிறவர்கள் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாமே ஒரு குழு போட்டு ஆய்வு செய்து அதை பண்றாங்க. அதை செயல்படுத்துறதுல அப்பப்போ பிரச்சனை வரும்போது அங்கே எதிர்கட்சிகள் போராடுறாங்க, சரி பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி குஜராத்தில் இருக்குது. அது மாதிரி கிட்டத்தட்ட இல்லாத மாநிலங்களே கிடையாது. அந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 65 விழுக்காடு 75 விழுக்காடு 80 விழுக்காடுன்னு வெளி மாநிலத்தவர்கள் தங்களுடைய நாட்டில் தொழில் செய்வதை இப்போ நீங்கள் கோவாவில் என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல வேலை தொழில் தொடங்கணும்னா மெஜாரிட்டியாக அவங்கள ஷேர் ஹோல்டரை சேர்த்துக்குங்கிறாங்க. இப்போ இங்கே அது மாதிரி இப்போ வணிகத்துக்கு வராங்க, தொழிலுக்கு வராங்க அப்படின்னா மார்வாடி வராரு அல்லது வேறு வெளிநாட்டு கம்பெனிகள் வராங்க அப்படின்னா குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை மெஜாரிட்டி ஷேர் 51% இங்கே இருக்கிறவங்க இருக்கட்டும் அப்படின்னு குறைந்தபட்சம் செய்யலாமே. அதை தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி இருந்தால் தான்ப்பா உனக்கு தண்ணி கொடுப்பேன், அப்படி இருந்தால் தான் மின்சாரம் தருவேன், அப்படி இருந்தால் தான் உனக்கு உள்ளாட்சி லைசன்ஸ் கொடுப்பேன் சொல்ல முடியுமே. அதை செய்யுங்கன்னு கேட்குறோம். அதை எல்லா கட்சிகளும் கொண்டாங்கன்னு கேட்குறோம். இப்போ அதுதான் அது இந்த இன்னர் லைன் பெர்மிட்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம் அதுதான். இன்னர் லைன் பெர்மிட் என்பது என்னன்னா இது மாதிரி திமுன்னு 1 கோடி பேர் வந்துட்டான். நீங்க வருவது என்பது முறைப்படுத்தப்படாத ஆட்கள் தான் அதிகம். இப்போ நீங்க அதை எப்போ தெரியுது, ஏதாவது ஒரு கிரைம் நடக்குது, வெளிமாநிலத்துக்காரன் செஞ்சிருக்கிறான், இந்த சின்ன குழந்தைகளை சிறுமிகளை வல்லுறவு கொள்றான் அல்லது கொள்ளை அடிக்கிறானுங்க, அந்த ஏடிஎம் தூக்கிட்டு போறான். இப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது இவங்களுடைய வழக்கமான அந்த குற்ற பதிவேட்டில் இல்லாத ஆட்களே நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா தான் வெளிமாநிலத்தவர்னு வருது. அவங்க ரெக்கார்டே கிடையாது இங்க. குற்ற செயல்கள் ஓகே, ஆனா இப்ப தமிழர்கள் ரேஷன் நீங்க ரேஷன் கொடுங்க, ரேஷன் கார்டு கொடுக்காதீங்கிறான். வராம சாவணும்னு நான் சொல்லல, ரேஷன் கொடுங்க, ரேஷன் கார்டு கொடுக்காதீங்கிறான். நீங்க ரேஷன் கொடுத்துட்டு போகலாம், அது சாதாரண விஷயம். நான் ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா அது இந்த ஊரினுடைய மக்கள் என்று நீங்க அட்ரஸ் கொடுக்குறீங்க, அட்ரஸ் ப்ரூஃப்ல பேசிக் ப்ரூஃப் அது. எனவே அது வந்துருச்சுன்னா அவர் இங்கே நிலையா ஆயிடுவார். அப்புறம் ஆதார் வாங்குவார், அப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கிடுவார், அப்புறம் இங்கே இருந்துருவார். அப்போ இதுதான் கூடாதுங்கிறோம். நீங்கள் 56க்கு பிறகு வந்தவர்களை லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ, கடைசியாக வந்தவர் முன்னாடி போயிடும். அந்த அடிப்படையில் படிப்படியாக வெளியேற்றுங்கிறோம். அசாமில் ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ அப்படின்னா அது நீங்கள் 56லேருந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் சொல்ல வரேன். மொழிவாரி மாநிலங்கள் மொழி அடிப்படையில் தமிழ் தேசியம் அது ஒரு தேசிய இன தாயகம் என்பதை ஏற்கப்பட்டு தான் ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மொழிவாரி மாநிலங்கிறது அதுதான். 1956 நவம்பர் 1க்கு பிறகு தமிழ்நாடு மொழிவழி மாநிலமாக மாறிச்சுங்கிறாங்க. இப்போ அதற்கு பிறகு வந்தவர்கள்லாம் அயலார், வெளியார், ஃபாரினர்ஸ், ஃபாரின் டு தமிழ்நாடு, அவனா ஃபாரின் டு இந்தியா கிடையாது, ஃபாரின் டு தமிழ்நாடு. அதை வரையறுத்துட்டு அதை படிப்படியாக வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸ் என்னன்னா கடைசியாக வந்தவர்களை முதலில் வெளியேற்று. கடைசியாக வந்தவன் இந்திக்காரன் தான். மார்வாடி முன்னாடி வந்தவன், மார்வாடி பிறகு வந்தவனு இருக்கிறான். அப்போ அதில் யாரெல்லாம் பின்னாடி வந்திருக்காங்கன்னா கடைசியாக வந்தானோ அவனை முன்னாடி வெளியேற்று. அப்போ இந்த 56க்கு முன்னாடி வேறு மொழி பேசுகிறவர்களுக்கு இருந்தால் கூட இருந்துட்டு போட்டும். நம்ம எல்லாரையும் வெளியேற்றுறதுனா ஏதாவது ஒரு கட் ஆஃப் வைக்கணும். உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் அப்படி தான் சட்டம் வச்சிருக்கிறான், அமெரிக்காவில் அப்படி தான் வச்சிருக்கிறான். இப்போ யார் ஃபாரினர் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு ஆண்டு வச்சிருக்கிறான்.
அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆண்டுங்கிற வகையில நீங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக நான் வைக்கிறோம். இதை நீங்க வந்து அவங்க 61 கேட்டாங்க அஸ்ஸாம்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அஸ்ஸாம் 61 தான் உருவாச்சு. ஆனா அந்த அந்த 61 சென்சஸ் என்பதை கேட்டாங்க. இப்ப நமக்கும் கூட 56க்கு பிறகு 61 தான் சென்சஸ். 1961 அதை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய டிஃபரன்ஸ் அதில் ஒன்றும் வந்துடாது. இப்ப அந்த மாதிரியான அது கேட்கும் போது 1971 ஒரு பஞ்சாயத்துல முடிச்சாங்க. இல்லை இப்போ நீண்ட நெடும் காலமாக இங்கே வாழ்ந்தவங்களும் வெளியே போன்னு சொல்கிறதோ, அல்லது தமிழர்கள் மற்ற மாநிலங்களில் அவங்களும் பல்வேறு தலைமுறைகளே வாழ்வாங்கல்ல, அவங்களே வெளியே போன்னு சொன்னாங்கன்னா அது 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 எப்படி இருக்குங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்களுக்கு இங்கே நம்ம தொழில் கொடுக்கலாம், அவங்க சந்தோஷமா இங்கே இருக்கலாமே. வேற வழி இல்லாமல் தான் அங்கே போகிறாங்க. ஒன்றும் மகிழ்ச்சியாலாம் போகலையே. நீங்கள் வெளிநாட்டில் உயர் உத்தியோகத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்போ சில பிராமணர்கள் போயிருக்கிறாங்க, சில உயர்குடிகள் போயிருக்கிறாங்க, படித்தவங்க பல சமூகத்தை சேர்ந்தவங்க போயிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் வந்து ஹையர் லேடருக்கு போகிறதுக்காக போயிருக்கிறாங்க. மற்றவங்க மிக பெரும்பாலும் இங்கே பிழைக்க வழி இல்லை, அல்லது இங்கே உள்ளூரில் வந்து ஒரு சாதி இழிவு நம்ம மேலே சுமத்தப்படுது, இப்படி பல காரணங்களால் வெளியேறினவங்க தான் அதிகம். வெளியில் நம்ம கண்டுக்கு தெரியாத இடத்துல போயிட்டா நம்ம யாரும் என்னன்னு கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களுக்கு போனவங்க தான். அவங்கெல்லாம் திரும்ப இங்கே வந்தால் சந்தோஷமா தானே இருப்பாங்க. அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல வரேன்னா, பல்வேறு வளங்களை பெறுபவர்களை நீங்க போன்னு சொல்றது அவங்க ஏத்துப்பாங்களா? யார் போக சொன்னதை ஏற்றுக்குவாங்க? சட்டம் போட்டு வெளியே தான் போகணும். அதில் அவங்களுக்கு ஏதாவது இழப்புகள் தான் ஒரு மனிதாபிமான வகையில் சந்திக்கணும்னா சந்திக்கணும். அந்த பிரச்சனை வரும்போது அதை பார்க்கணும். எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன், கடைசியாக வந்தவன் முன்னாடி போன்ட்டாலே பிரச்சனை முடிஞ்சிச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தவன் எனக்கு என்னென்ன போச்சு வந்துச்சுன்னு சொன்னான்னா அதை பற்றி பேசுவோங்கிறனா. நீங்கள் வந்து வெள்ளையனே வெளியேறுன்னு காந்தி முழக்கம் எழுப்பும்போது சில பேர் அதை எதிர்த்தவங்க என்ன பேசுனாங்கன்னா, வந்து மூட்டை முடிச்சுகளோடு வெளியேறுனாங்க. காந்தி என்ன சொன்னார்னா, மூட்டை முடிச்சு அவன்கிட்ட கொடுக்கறதா வேண்டாமா நம்ம பேசித்தான் அனுப்ப முடியிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் புதுசு கிடையாது. இல்ல இப்ப இந்த வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறது ஓகே. ஆனா ஒரு இனம்ங்கிறது இந்த ஆண்டுங்கிறது பிரிக்க முடியாது. இனம்ங்கிறது அது நீண்ட காலமா இருப்பது. அந்த 56, 61 அவர்கள் இனம் என்பதை நம்ம மறுக்கலைங்கிறனா. அவர் மார்வாடி தமிழ்நாட்டுல குடிமக்கள் ஆயிட்டாருன்னா மார்வாடி இல்ல, அவர் தமிழர் ஆயிடுவார? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர்களை தமிழர்கள்னு சொல்லல, தமிழ்நாட்டு குடிமக்கள்னு சொல்றோம். அவர்களை தமிழர்கள் பல பேர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை தமிழர் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தால் என்ன, அன்று வயந்தாலும் அயராலே, இன்று வந்தாலும் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேற. நான் அவர்களை தமிழர்கள்னு யாருக்கும் பெயிண்ட் அடிக்கல. அவர்கள் மொழியை சேர்ந்தவர்கள், அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே மொழி சிறுபான்மையினராக, இன சிறுபான்மையினராக இங்கே வாழட்டும். ஆதிக்கம் செய்யாமல் யார் இருந்தாலும் வாழட்டும்னு சொல்றோம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து அவர்கள் தமிழர்கள் நம்ம சொல்லல, தமிழ்நாட்டு குடிமக்கள்னு சொல்றது வேற, தமிழர்கள்னு சொல்றது வேற. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து மற்ற நாடுகள்ல போய் பலரும் வாழ்றாங்க. திரைக்கடலோடையும் திரவியம் தேடி இப்படிலாம் பாடல்களையும் நம்ம பார்த்தோம். திரவியம் தேடிட்டு இங்க தானே வந்துருங்கிறாங்க. சொல்றேன், அதனுடைய பொருள் என்ன? திரவியம் தேடி இங்க வந்துருன்றாங்க. அது செய்யுங்க, யார் வேணான்றா? நம்ம ஒண்ணும் வணிகத்துக்கு புதியவர்கள் இல்லையே. நம்ம நாட்டுல வராத பூம்புகாருக்கு வராத கப்பலா? தமிழர்கள் செய்யாத வணிகமா எந்த நாட்டோடு? உலக வணிகம் செய்தவன் தானே தமிழ்நாடுகள். போயிட்டு வந்துட்டான்ல, அது மாதிரி இருங்கிறான். போங்க, இருங்க, அங்க போய் நான் கொஞ்சம் வருஷம் இருங்க, அவங்க அனுமதிக்கிற வரல இருங்க, வேலையை பாருங்க, சம்பாதிங்க, இங்க வந்துருங்க, நல்லபடியா சந்தோஷமா இருங்க. இடம் வாங்கக்கூடாது, வாங்குறதுனால என்ன மாதிரியான சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்க? அது இடம் போச்சுன்னா அதை இழக்கிற உழவருக்கு நிலம்தான் இழப்பு. ஆனா தமிழ் தேசிய இனத்திற்கு தாயகத்தினுடைய ஒரு பகுதி இழப்பு. அது வெறும் நிலம் இல்ல. அவர் ஒரு தனி அரசா வாங்க முடியாதுல்ல. தமிழ்நாட்டு அரசு கட்டுப்பட்டு தானே அவர் இடம் வாங்குறாரு. அப்ப தமிழ்நாடு அரசு சட்டம் போடணும்னு சொல்றான். அதான் நான் சொல்ல வருது. இப்ப இன்னைக்கு சட்டப்படி தாங்க செய்யறாரு, அந்த சட்டத்தை மாத்துங்கன்னு சொல்றோம். நம்ம கேட்கறதே அரசாங்கத்துக்கிட்ட தான். இப்ப வாங்குறவர், தனிப்பட்ட வாங்குறவர், அவருக்கு சட்ட வாய்ப்பு இருக்கு, வாங்குறாரு. அவ ஒன்னும் அடிச்சு பிடிச்சி வாங்கலையே, பணம் கொடுக்குறான். 1க்கு 2 பணம் கொடுக்கும்போது நம்மளாலே வித்துட்டு போயிடுறாரு. ஒன்னும் யாரும் வற்புறுத்தியோ மிரட்டியோ வாங்கலையே. அது 1-2 நடக்கும், பெரும்பாலும் அப்படி இல்ல. அப்ப வந்து தமிழ்நாடு சட்டத்தை மாத்துக்குங்கிறோம், அதுதான் நம்ம சொல்றோம். இப்ப இந்த பஞ்சமி நிலங்கள் வந்து பட்டியல் சமூகத்துல ஒருத்தருக்குள்ளதான் வாங்க முடியும், கொடுக்க முடியும். அது மாதிரி நீங்க சொல்றீங்களா? நிலம் வந்து வாங்கிறது வித்துக்கிறது தமிழர்கள்ட்ட வச்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்குள்ள வச்சுக்கணுமே தவிர தமிழ்நாட்டு குடிமக்களுக்குள்ள வச்சுங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு குடிமக்களுக்குள்ள வச்சுக்கங்க. அந்த அனுமதிக்கப்பட்ட வேறு மொழிக்காரனா இருந்தா கூட இந்த கட் ஆஃப் சொல்றோம்ல, இதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள நீங்க பரிவர்த்தனை பண்ணீங்க, அது எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. அதான் சொல்றோம். இப்ப நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கர்நாடகாவில் இன்னைக்கு தாக்குதல் நடக்கல, தொடர்ச்சியா பல்வேறு ஆண்டு காலங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க.
சில காலத்துக்கு தொடர்ந்து இந்த இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்கள் போகும்போது சில தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து மீனவர்களுக்கு துப்பாக்கி கொடுக்கணும், துப்பாக்கி சுடுற பயிற்சி கொடுக்கணும், இப்படி சில தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரியான கோரிக்கைகள் தேவையா இருக்கா? ஏன் அப்படின்னா என்ன பிரச்சனை வருது? இந்திய குடிமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது, அவர்களுடைய உயிருக்கும் தொழிலுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்திய அரசு. அது தவறுகிற போது அது வந்து ஒரு சிங்கள இவர்கள் வந்து காடையர்கள், வெறும் வந்து கடற்படையினர் மட்டும் இல்லை, சிங்கள காடையர்கள் தாக்கும் போது பாதுகாப்புக்கு இந்திய அரசு அதனுடைய அல்லது நம்ம தமிழ்நாட்டினுடைய கடலோர காவல்படை எதுவுமே வரலன்னா அப்ப எங்கள்கிட்டயாவது ஆயுதம் கொடுன்னு தான் கேட்பான். அது வந்து தனியா அதை பார்க்கக்கூடாது, அதனுடைய பின்புலத்திலேருந்து பார்க்கணும். இந்த அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்கலன்னா நீ எனக்கு என்னுடைய பாதுகாப்பு வச்சுக்கிறது எனக்கு நானாவது பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னா போய் சாவ சொல்றேன் என்ன? இப்போ நீ வந்து மீன் வளம் வேணும், ஏற்றுமதி வேணும்லாம் கேட்குறீங்க. எங்களுடைய வாழ்வாதாரமும் அதுதான். இப்போ அங்கே போனோம்னா உனக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னா யாரும் எந்த தொழிலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? என் இடத்துக்குள்ள தானே நான் பண்றேன். நீ அனுமதிக்கப்பட்ட உன்னுடைய எல்லை, நீ எதை சொல்றியோ அதை தானே பண்றேன். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய எல்லைக்குள்ள பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்திய அரசனுடைய பொறுப்பு தானே. அந்த பொறுப்பை அவன் தவறுகிற போது வேற வழி இல்லாம என்ன பாதுகாத்துக்கு என்னைக்காவது கொடுன்னு கேட்கிறான். இப்ப சீக்கியர்கள் வந்து இந்த வாள் வச்சுக்கிறது, ஒரு சிறு கத்தி வச்சுக்கிறது, இதெல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் சீக்கியர்களுக்கு மட்டுமே உள்ள அனுமதியா? அது எப்படி, எந்த அது மத அடையாளத்தோடு சேர்ந்துருக்குது. அவர்கள் அந்த கிருப்பான் அப்படிம்பாங்க, அதை வந்து ஒரு மத அடையாளமாக அதை வைத்துக் கொள்றாங்க. இப்போ இங்கே நமக்கு இப்போ இங்கே கூட என்ன ஆயிடுச்சுன்னா, நாடாளுமன்றத்துக்குள்ள அன்னைக்கு பி ராமமூர்த்தின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தலைவர், அவருக்கு கொஞ்சம் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் ஸ்டிக்கோடு தான் போக வேண்டியிருக்கும். ஸ்டிக்கை அனுமதிக்க முடியாதுட்டான், ஏன்னா அது ஒரு ஆயுதமாக பயன்படும். ஏன்னா உண்மை அதுதானே. இப்போ நாய் வந்துச்சுன்னா அதை வச்சு விரட்டுறாங்க, அது வந்து அதனால வந்து அனுமதிக்க முடியாதுன்னாங்க. இப்போ அதுக்கு வந்து கோர்ட்டுக்கே அவர் வழக்குக்கு போனார். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆயுதம்னு இது பண்ணக்கூடாது, ஆயுதமாக பயன்படுத்தினால் அதுக்கு வழக்கு போடலாமே தவிர பண்ணக்கூடாதுன்னாங்க. அது மாதிரி வந்து ஒரு மத சின்னமாக அது பயன்படுது, மத சின்னமாக அவர்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அது வந்து மற்றவர்கள் அதை அப்படியே காப்பி பண்ண முடியாது. இப்போ ஜந்தர் மந்தர் போராட்டத்துல கூட அவங்க அதை வச்சு பரைட்லாம் நடத்துனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆமா, அதை வந்து அவர்கள் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அதை வந்து அவர்கள் சட்டம் அனுமதிக்குது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல நூற்றுக்கணக்கான வழக்கில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுல ஒன்றும் சட்டப்படி தான் செய்யறாங்க. இப்போ அதே மாதிரி தான் நீங்க தமிழர்களுக்கு ஆயுதம் வேணும், மீனவர்களுக்கு ஆயுதம் வேணும்னு கேட்கறது இல்ல. நீங்க வந்து அங்க போலீஸ் இருக்கும் போது அவங்களுக்கு இருப்பான் இருக்கு, அதை மத சின்னம் நான் சொல்றேன். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர்கள் தன்னை பாதுகாக்கல காவல்துறை, எனக்கு ஆயுதம் அப்படிலாம் கேட்டுவாங்களா? அவங்க மத சின்னமாக அது வச்சிருக்கிறாங்க. சின்ன கத்தி, பெரிய கத்தி. பெரிய கத்தி வச்சிருக்கிறது அதுக்குன்னு தனியா அதுக்குன்னு யூனிஃபார்மோட இருப்பாங்க. அவர்கள் அந்த அவர்களுடைய சீக்கியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்புக்கு நிற்பாங்க. அது மாதிரியான ஒரு மத சம்பந்தமான செய்தி. அது சின்ன கத்தி வச்சுக்கிறது எல்லாருமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைவு பகுதியாக, இப்ப காங்கிரஸ் தமிழ்நாட்டுல கூட்டணி அரசாங்கத்துல இருக்கிறாங்க. கேரளாவில் காங்கிரஸ் அரசு இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு இருக்கு, தெலுங்கானாவிலையும் காங்கிரஸ், ஆந்திராவை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது. இப்படி அண்டை மாநிலங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஆட்சி, கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது இன்னமும் ஏன் இந்த மோதல் போக்குகள், தமிழர் விரோத போக்குகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன்? அடிப்படையானது என்னன்னா, இது தேர்தல் அரசியல், கூட்டணி அரசியல் இல்லை. இது அடிப்படை இனப்பிரச்சனை. இனப்பிரச்சனையை இனப்பிரச்சனையாக அணுகினால்தான் முடியும். இப்போ அவங்க வந்து கூட்டணியிலேயோ அல்லது வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கட்சியோட, திமுகவோடைய அல்லது விஜய் கட்சியோடைய, அந்த தாவேகாவுடைய கூட்டணி வச்சுக்கிறது என்பது அவங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை வச்சுக்கிறது இல்லை. ஆனால் காவேரின்னு வந்துச்சுன்னா அவன் அடாவடியில் குறைச்சிக்கிறதே கிடையாது. அது மாதிரி இருந்துக்க வேண்டியதானே தமிழ்நாடு. நீ கூட்டணிக்கு அப்பால தமிழர்களுடைய இன உரிமை விஷயத்துல இங்க இருக்கிறது இல்லை. இங்க சாதாரண உள்ளூர் ஆளே என்ன பண்ணுவார்னா, சார் நான் ஆளுங்கட்சி சார், இதுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு இவரு லாட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு கல்ச்சரை இங்க உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். நீங்க வந்து அனைத்து இந்திய கட்சியா இருக்குங்க, காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அல்லது எந்த கட்சியா இருக்கட்டும், அவன் வந்து அந்த மாநிலத்துக்குள்ள போகும்போது அந்த மாநிலத்தினோட உரிமை தான் பேசுவான். தமிழ்நாட்டில் மட்டும் என்னன்னா, அனைத்து இந்திய கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டு உரிமையை பேச மாட்டான். மோடியை சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருப்பான், சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருப்பான். அவர்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா, அப்படி பண்ணார் இப்படி, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீ இருந்தபோது என்ன பண்ண, இந்த எதிர்கேள்வியை கேட்டு முடிச்சுட்டு இருப்பாங்களே தவிர இது நம்முடைய உரிமை தான், நாங்க வந்து எங்க தலைமை கிட்ட பேசுறோம்,
நாங்கள் புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம், நீங்கள் வந்து எதிராக பார்க்காதீங்கன்னு சொல்லலாம்ல. அப்படி ஒரு உரையாடலை நடத்துறது இல்லையே. அவனுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறது தான் இங்கே இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குது. இப்போ முல்லைப்பெரியாறு சிக்கல் வரும்போது கேரளா எல்லைப் பகுதிகளில் தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. ஆந்திராலையும் கடந்த காலங்களில் செம்மரக்கட்டையை வெட்டினாங்கன்னு சொல்லி 15-20 தமிழர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இப்போ இது மாதிரியான விவகாரங்களை ஒரு இனப்பிரச்சனை இனக்கண்ணோட்டத்தோட ஒரு அரசு அணுகணும்னா எப்படி அணுகணும்னு நீங்க நாங்கள் அதுக்கு என்ன சொன்னோம், செய்தியை காட்டணும். முல்லை பெரியார் விஷயத்தில் நம்ம இப்போ அங்கே தாக்கப்பட்டு தேவாரத்துலலாம் வந்து தங்கினாங்க. பெரிய பெண்கள் கடுமையாக தாக்கப்பட்டாங்க, அந்த தோட்ட வேலைக்கு போன பெண்கள். நம்ம என்ன சொன்னோம், அங்கே நம்முடைய தமிழர்கள் தாக்கப்பட்டா இங்கே இருக்கிற மலையாள நிறுவனங்கள் பத்திரமா இருக்காது காட்டணும். அதற்கான போராட்டம் நடத்தணும். வழக்குகள் இன்றைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஒரு அமைப்பாக நாங்கள் அதை செய்கிறோம். நீ காவல்துறை கையில் வச்சுட்டு இருக்கிறோம், செய்ய முடியுமே? காவல்துறை வச்சுட்டு செய்ய முடியுமே? என்ன செய்யணும்? நீங்கள் வந்து குறைந்தபட்சம் நீ இங்கே இருக்க நிறுவனம்லாம் இங்கே இருக்கணும்னா எங்கால அங்கே பத்திரமா இருந்தால் தான் முடியும். தமிழ்நாடு அரசு சொல்ல முடியாத? செஞ்சுட்டு இருக்கிறானே. இப்போ கர்நாடகாவில் பண்ணிட்டு தானே இருக்கிறான். KPN வண்டிங்க 25 வண்டி அவன் ஷெட்லேயே போட்டு கொளுத்துறாங்க. வழக்கு இருக்கா? இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிட்டு போன்ட்டான். அந்த மாநில அரசாங்கம் ஒரு நஷ்டஈடு கொடுக்கல, ₹1 கொடுக்கலையே. கொளுத்துறவங்க மீது யார் மேலும் நடவடிக்கை இல்லையே. அதெல்லாம் படிச்சுங்கிறேனா இங்க முந்திக்கிட்டு வழக்கு போடுவாரு. இப்ப இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறான், அனுமதி வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம், பெரிய பேரிகேடு போட்டுக்கிட்டு ஆகப்பட்ட போலீஸ் வச்சுக்கிட்டு நடத்துறான். சாதாரணமா இதுல ஆதரவு தெரிவிக்கிற மக்களை உட்கார்ந்து நாற்காலியில உட்கார முடியாது. பேரிகேட் போட்டு இவனா நீ நடத்துறவன் அவன் தான் சர்க்கஸுக்கு பொலி காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கிறான். இது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம். அங்க அப்படியே வச்சிருக்கிறான். அடிச்சு நொறுக்கிட்டு போறான், வழக்கே கிடையாது. இப்ப நீங்க அந்த 91 நடந்த இன கலவரம் இன அழிப்பும் போது சும்மா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்ததுனால கிருஷ்ணா கமிஷன் போட்டான். அந்த அறிக்கையை வாங்கி குப்பையில போட்டுச்சுட்டானே. ₹1 கொடுக்கல யாருக்கும். ஒரு சர்க்கரை ஆலையை ராத்திரியே தரமட்டமாக்கினானுங்க. இவரு சக்தி சுகர்ஸ் தான். சர்க்கரை ஆலை என்ன சாதாரண விஷயம்? அது சர்க்கரை ஆலையை தரமட்டமாக்கிட்டான் ஒரே நைட்ல. ₹1 நஷ்டஈடு கிடையாது. ஒரு ₹1 சொல்லல. அதனால இது நீங்க வந்து எதிர் நடவடிக்கையின் மூலமா காட்டணும். தமிழ்நாடு அரசாங்கம் காட்டணும். உனக்கு காவல்துறை இருக்குது, உனக்கு கட்சி வேற வச்சிருக்கிற, அதெல்லாம் எடுத்து காட்டணும். அதான் நம்ம கேட்கறோம். இப்போ கடந்த காலங்களில் திமுக கலைஞர் கருணாநிதி இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் இருந்திருக்காங்க. இவங்க யாருமே இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கல. இது மாதிரியான ஆமா, அதனாலதான் தொக்கா போச்சு. அதான் சொல்றேன், இவங்க வந்தாங்கன்னா சீட்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்து எந்த ஊருக்கு போறியா போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது பீகார்காரன் அப்படி நடந்துக்கிறானாங்க. வேற எந்த மாநிலத்துக்காரன் எந்த முதலமைச்சர் அப்படி நடந்துக்கிறான்? போய் சந்திரபாபு நாயுடு வந்து அவருக்கு அவங்க ஆளுகளுக்கு ஏதாவது பிரச்சனை போய் நின்னுக்கிறார்ல. யார் எந்த மாநிலத்துக்காரன் அப்படி இருக்கிறான்? இதுதான் அனாத மாதிரி இருக்குது. இந்த ஓட்டு வாங்கிட முடியுது இங்க. அதுதான் சிக்கல். நிறைவு கேள்வியாக இன்றைக்கு நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறீங்க. இதன் மூலமா தமிழக அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க? தமிழக அரசு இந்த கோரிக்கையை முன்வைக்கணும். தமிழ்நாடு அரசு, விஜய் அரசு வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் அது ஒரு தீர்மானம், சடங்கு தீர்மானமாவது தீர்மானம் நீங்க நேரடியாக சந்திச்சு கூட அவங்கள்ட்ட வலியுறுத்தலாமே. சந்திக்கிறத பத்தி என்ன இருக்குது? சந்திக்கணும், நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கான கேள்வி கேட்டுக்கணும். அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நமக்கு அதுலலாம் ஒன்றும் குறைபாடு இல்லை. அவங்க நேற்றுக்கு வந்த முதலியெல்லாம் நேற்றுக்கு வரலும் இல்லை சீட்டு ஊற்றிக்கிட்டு இருந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி குறைவா நினைக்கல. இன்னைக்கு அமைச்சர்னா அமைச்சர் தான், முதலமைச்சர்னா முதலமைச்சர் தான். சந்திக்கலாம், வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எங்களுடைய முதன்மையான வழி இல்லை. மக்களை திரட்டுவதுதான் முதன்மையான வழி என்பதுதான் நாங்கள் நிற்கிறோம். அதுக்காக அதை வந்து அமைச்சர்களை சந்திப்பதோ, அவர்கள்ட்ட கோரிக்கை வைப்பதோ, அல்லது ஒத்த கருத்துள்ள கட்சி தலைவர்களை சந்திப்பதோ, அவர்களே இதுக்கு வரணும்னு கேட்பதோ நாங்கள் வந்து எப்பயுமே குறைய வைக்கிறது இல்லை. அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி உங்களோட இணக்கமாக பயணிக்கிறாங்க. தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய கருத்துக்களை நாங்கள் செயல்படுத்தோம்னு சொல்கிறாங்க. அந்த உறவு உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இருக்கு. நம்ம ஒரு கருத்தியல் உறவு தானே அது, வேற என்ன இருக்கு? இந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கிறவர்கள் நாங்கள் சேர்ந்து இருப்போம், அவ்வளோதான். திராவிடத்தோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வச்சாங்கன்னா நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியா இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா? ஸ்டூடியோ இல்லையா? கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்ல, ரெண்ட் கொடுக்க தேவையில்ல. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9942838831.